பகல் கனவு. டேய், யாரா இவங்க இவ்வளவு தோரணையா வர்றாங்க? தெரியல விலு. போச்சுடா, இந்த அம்மா வந்துட்டாங்களா? இனிமே மார்க்கெட்ல ஒரே கலவரம் தான். அண்ணே, யாருண்ணே இந்த மேடம்? இவங்க தான் சாருல தான் மேடம், ஃபுட் சேஃப்டி ஆபீசர். என்ன அப்படின்னா என்ன? அரசு அதிகாரி. ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இவங்க தான் சீஃப். இங்க கலப்படம் பண்றவங்க, பழம் காய்கறியில கெமிக்கல கலக்குறவங்க, இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சீல் வைக்கிறவங்க. மார்க்கெட்ல ஃப்ராட் தண்டம் பண்ணி பிசினஸ் பண்றவங்க எல்லாம் தலை தரிச்சு ஓட போறாங்க பாருங்க. என்ன இந்த அம்மா அவ்வளோ டெரரா? டெரரா நான் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இவன் எங்க போறான்? சாப்பிடுற பழத்துல ஃப்ராட் வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே பண்ண மாட்டேன், விட்டுரு. இவ்வளவு பெரிய கெமிக்கல் வயித்துக்குள்ள போனா என்ன ஆகும்? இனிமே பண்ண மாட்டேமா, தெரியாம பண்ணிட்டேன். என்ன தெரியாம பண்ணிட்ட? தெரியாம பண்ணிட்ட? நீ தெரியாம பண்ணியா? நீ வேணும்னு பண்ண. உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆபீசர்ஸ், இந்த கடை சீல் பண்ணுங்க. வாடா வெளியில வா. இங்க பாருங்க, இனிமே யாராவது மக்கள் சாப்பிடுற பழங்கள்ல காய்கறிகள்ல இந்த மாதிரி உணவுகள்ல கலப்படம் செஞ்சா நான் சும்மா விட மாட்டேன். நான் உடனே அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படி யாராவது செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்னோட நம்பருக்கோ இல்ல என் ஆபீஸ் நம்பருக்கோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாம சாப்பிடுற சாப்பாடு கலப்படமே இல்லாம இருக்கும். சார், முதல்ல இவனை கூட்டிட்டு வாங்க. அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே. டேய், என்னடா அந்த ஆபீசரை வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? ஓ, போச்சுடா, மறுபடியும் பகல் கனவா? ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. யாருக்கிட்ட எப்படி அடி வாங்க போறோம்னு தெரியலையே. செல்வியும் இந்த மாதிரி கம்பீரமா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அவங்க படிச்ச படிப்பு வீணா போகுது. அந்த படிப்பை நான் வீணா போக விட மாட்டேன். செல்வினால மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுக்கு செல்வி இந்த மாதிரி பெரிய ஆபீசரா வரணும். வேலு, வேலு, டேய் வேலு, டேய் டேய், என்னடா நீனு பகல் கனவுல இருந்து ஏந்திருக்கவே இல்லையா? நல்ல வேலை, அந்த ஆபீசரை உன் சம்சாரம் நினைச்சு கட்டி பிடிக்கல. டேய் ஆனா டே வேலு, அப்படி மட்டும் நடந்துருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் கன்ஃபார்ம் கம்பி தான் இருக்கணும். டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? டேய், நிறைய வேலை இருக்குடா. உன்கிட்ட இந்த மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்க முடியாது. வா 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 வா, வா. எது? நான் வெட்டியே பேசிட்டு இருந்தேனா? ஏன்டா சொல்ல மாட்டேன், சொல்லுவடா நீ. சரி சரி, வா 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 வா, நிறைய வேலை இருக்கு. வா வா வா. வாசு, இதுல சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எழுதியிருக்கேன். மார்க்கெட்டுக்கு போய் சீப்பான கடையா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வாங்க. புடிங்க, பத்திரம். ஆமா வாசு, கொஞ்சம் அழுகிருந்தா கூட பரவாயில்ல. அழுகுன பக்கத்தை கட் பண்ணிட்டு மீதியை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரேட்டு தான் முக்கியம். நீ கம்மியா பார்த்து வாங்கிட்டு வா, அப்பதான் உனக்கு எங்க வேலை. பில் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் சம்பளத்துல இருந்து பிடிச்சிருவேன். மா, உங்க கூட இவ்வளவு நாள் இருக்க, எப்படி காய்கறி வாங்கணும்னு எனக்கு தெரியாதா? சரி சரி, புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் கொடுத்த காசை பார்த்து செலவு பண்ணிட்டு வாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு டிமிக்கி கொடுத்து இந்த ஆர்டர் வாங்கியிருக்கோம் ஞாபகம் இருக்கட்டும். மா, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இப்படி அழுகுன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தா சமையல் கெட்டு போயிடுமா? அப்புறம் நம்ம கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன எதுவும் கேட்க கூடாது. வாசு, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? போ. சரிம்மா. இத பாருங்க மாஸ்டர், இத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் புடிச்சிருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்டும் கட்டிங் கமிஷன் நிறைய பணம் போயிருக்கு, லாபமே இல்ல. அதனால குடுக்கிற பொருள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா டேஸ்டா சமைச்சு கொடுங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ சொல்றீங்க, கடைசியில் இவன் தான் மாஸ்டர்னு என்னைய கை காட்டி விடாம இருந்தா சரிம்மா. வேலைக்கு சேரும்போது என்னமோ சொன்னீங்க, இப்ப வேற ஏதோ சொல்றீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என்னையா இத்தனை கேள்வி கேக்குற? இதெல்லாம் சமாளிக்க தானே நீ கேட்ட சம்பளத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்த.